பஞ்சமி பூஜை நடந்தது. இந்த பஞ்சமி பூஜையில் அம்மனுக்கு நேற்றெல்லாம் தீபங்களை ஏற்றி எல்லா பெண்களும் அம்மாவுக்கு அவங்கவுங்க பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று எல்லோரும் தேங்காய் தீபங்களை ஏற்றி வழிபட்டார். பட்டு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகளை செய்து வழிபடும் போது அம்மா உன் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் நீ நல்ல ஆசீர்வாதம் செய்யணும், எந்த குறை வந்தாலும் எல்லோருக்கும் நல்லது நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அம்மாவிடம் பிரார்த்தனை செய்யும் போது நீ ஆசீர்வாதம் பண்ணு தாயே என்று சொல்லும்போது எல்லா தேங்காய் விளக்கும் ஏற்றி இருக்கும்போது அந்த அம்மா கரெக்டாக தலைமையில் இருந்த திண்டு பாருங்க, இந்த திண்டு தான் தலைமையில் வச்சிருக்க திண்டு, அந்த சாப்பாடு அந்த அவளுக்கு இஷ்டப்பட்ட பொருள் மீது வைத்து இந்த திண்டு அந்த திண்டு மேலே வந்து விழுந்துச்சு. அந்த திண்டு விழுந்ததும் அப்படியே அந்த அம்மா பூ மாலையை கொடுத்து ஆசீர்வாதம் செய்திருக்கிறாள். அனைவருக்கும் நல்லது நடக்கும். நம்பினால் நாராயணி, நம்பவில்லை என்றால் ஏமராணி. நம்பியுடன் வந்து அம்மாவுக்கு பௌர்ணமி பஞ்சமியில் வந்து அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், பிரசாதங்கள், சேவைகளை செய்து வந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அவள் உண்மையாகவே உட்கார்ந்து இருக்கிறாள். கேட்டது வரம் கொடுப்பவாள், கேள்விக்கு பதிலும் கொடுப்பாள். அவள் சக்தி உள்ள வாராய் அம்மன். இஷ்டப்பட்ட பொருளை விரும்பி சாப்பிட்டு அவளுக்கு ஆதாரங்களை கொடுக்கிறாளோ அவளுக்கு அள்ளி கொடுப்பாள் வாராயம்மன். பார்த்திங்களா, அவளுக்கு இஷ்டப்பட்டது கலக்காய், செவ்வழி, வெள்ளம், பண வெள்ளம் இதெல்லாம் வைத்து சந்தோஷமாக பூஜை செஞ்சால் எங்கள் அம்மா அழகு ராணி எப்படி அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அம்மா கிரீடத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாள், புஷ்ப அலங்காரத்துடன். அம்மா ஆசீர்வாதம் சேவை செய்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்.